வேர்வை ஏறலின்னா அதாவது வெப்பம் வெளியேறாது. இந்த வெப்பம் வெளியேறல அப்படின்னா அந்த வெளியேறாத வெப்பம் கொழுப்பாகவும் சர்க்கரையாகவும் மாறும். நிறைய பச்சை காய்கறிகள் அல்லது கீரை அல்லது ஆவியில் வேக வைத்த கீரை நிறையாவும், அதே மாதிரி முழு தானியங்கள் முழு பயிர்களையும் சாப்பிடணும். அந்த கோழி விழுங்குற மாதிரி விழுங்குற சாப்பாடாக நம்ம சாப்பிடும்போது உமிழ்நீர் உள்ளார போகாது. உமிழ்நீர் ஆல்கலின். பருத்தியாலான ஆடைகளை அணியணும். இப்படி அணிஞ்சு வெப்பத்தை வெளியேற்றி அந்த இரத்த ஓட்டத்தையும் நம்ம தடைபடாமல் வச்சுக்கிட்டோம்னா இந்த சர்க்கரை வியாதிங்கிறது குணமாக்கக்கூடியது. வணக்கம். பிரமிட் மெடிடேஷன் சேனல் சுபாஷ் பத்ரி சுவாமிகளுக்கு எனது மனமார்ந்த வணக்கம். நான் எடுத்துக்கிற டாபிக் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்ன அப்படின்னா சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது தான். இந்த சர்க்கரை வியாதிக்கூடைய நான் இன்னொரு டாப்பிக்கும் சேர்த்துக்கிறது என்ன அப்படின்னா இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகள். இது கூடயே நான் இன்னொன்று சேர்த்துக்கிறேன், உடல் பருமன். இந்த மூணு, அதாவது உடல் பருமன், இருதய நோய் சம்பந்தப்பட்ட வியாதிகள், மூணாவது சர்க்கரை வியாதி. இது மூணும் கலந்து தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது மூணு ஒன்றுக்கொன்று சம்மந்தப்பட்டது. ரைட். இப்போது இந்த உடல் பருமன் அதை முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம். இந்த உடல் பருமனுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லோருமே உடனடியாக சொல்லக்கூடியது என்னென்னா வெஜிடேரியன் உணவுகளுக்கு மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது தாவர உணவுகளையே சாப்பிட்லாம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடியது. முக்கியமாக சமாச்சாரம் என்ன அப்படின்னா, ஒரு பசுமாடு, அந்த பசுமாடுக்கு 1 கிலோ புண்ணாக்கு, 1 கிலோ தவிடு, 1 கிலோ பருத்திக்கொட்டை கட்டுக்கட்டாக தட்டும் புல்லும் போடுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா பிளேட் நிறைய சாப்பாடு, அதே மாதிரி கொஞ்சமாக வறுத்த காய்கறிகளை சேர்த்துக்கிறோம். இது தப்பான சமாச்சாரம். ஒரு ஆடு வெறும் புல் இலைகளை தான் சாப்பிடுது. ஆனால் அந்த ஆட்டுக்கறியை நம்ம நல்ல புரதச்சத்து மிகுந்ததுன்னு சொல்கிறோம், அதாவது அனிமல் புரோட்டீன்னு சொல்கிறோம். அந்த அனிமல் புரோட்டீன் அந்த ஆட்டுக்கு நம்ம பாசிப்பயிறு போடுறோமா தட்டைப்பயிறு போடுறோமா எதுவுமே கிடையாது. அப்போ அந்த இலைகள்லேருந்து அதுக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்குது. அதே மாதிரி ஆட்டுக்கால் சூப் அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபேமஸ். அந்த ஆட்டுக்கால் சூப்பில் இருக்கிற கால்சியமோ மெக்னீஷியமோ அதுக்கு எங்கேருந்து கிடைச்சது? அதே இலை தலைகள் புல்லிலிருந்து தான் கிடைச்சது. அதே மாதிரி அதில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும், மூளையை சாப்பிட்டா ஒன்று, அது மாதிரி கல்லீரல் சாப்பிட்டா ஒன்று அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு பகுதியே சாப்பிட்றோம். அந்த மாதிரி சாப்பிட்றத ஒரு ஆடு ஒரு வெளியில் சாலையில் இறந்து கிடந்தால் அதை நம்ம பிணங்கிறோம். அந்த பிணம் ஒரு 24 மணி நேரத்தில் கிருமிகள் அதில் போய் கெட்ட வாசனை வருது. அப்போது அதே இது புல்லோ அல்லது ஒரு இலையோ நமக்கு கெட்ட வாசனை கொடுக்காது அழுகுனாலும். அப்போது அந்த ஆட்டை சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த இலைகளையும் கீரையும் நம்ம சாப்பிட்டு போகலாமே, ஏன் ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஒரு தத்துவபூர்வமான உண்மை அப்படிங்கிறது தான். ஓகே. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, அதாவது நார்ச்சத்தில்லாத மாவுச்சத்து, அதாவது முழு தானியங்களை தான் சாப்பிட்ணும், முழு பயிர்களை தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தத்துவபூர்வமான உண்மை. இந்த முழு பயிரும் முழு தானியங்களும் நமக்கு சீக்கிரம் செரிமானம் ஆகிறது இல்லாமல் கழிவுகளை உடம்பில் குறையா வைக்கும். கழிவுகள் ஏற்படாத உணவு, கழிவுகள் குறையா இருக்கக்கூடிய உணவு. அந்த கழிவுகளும் நம்ம குடலில் தேங்காமல் வெளியே வந்துடும். அதே இது உடைந்த பருப்பு, அரைத்த மாவு, தவிடு நீக்கிய அரிசியோ அல்லது சிறுதானியங்களோ நமக்கு உள்ளாரியே நின்றுக்கும், செரிமானம் ஆகிறதுக்கு அதிக நேரமாகும். அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கொழுப்பு சத்தாக மாறிடும். அதான் ஐன்ஸ்டீன் ஒரு தேரியில் சொல்லுவார், அதாவது சத்தை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது, ஒரு சத்து இன்னொரு சத்தாக தான் மாறும் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி இந்த தவிடு நீக்கிய அரைத்த மாவு, அதே மாதிரி உடைத்த பருப்பு, தோல் நீக்கிய குரணை நீக்கிய உடைத்த பருப்பு செரிமானமாகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துகிட்டு அதிக வெப்பத்தை உற்பத்தி பண்ணும். இந்த வெப்பத்தை வெளியேற்றுறதுக்கு நம்ம உடம்புல 50 லட்சத்துக்கு மேலே வேர்வை துவாரங்கள் இருக்குது. இந்த வேர்வை துவாரங்கள் அடைச்சிக்கும். ஏன்னா இந்த செல் ரிப்ளனிஷ்மெண்ட்னு சொல்லக்கூடிய உயிரணுக்கள் ஒவ்வொன்றும் இறக்கும், மறுபடியும் புதுசாக உண்டாகும். அது உண்டாகாது, இறந்தபடியே இருக்கும். அப்போ என்ன வேர்வை வெளியேறாது. வேர்வை ஏறலின்னா அதாவது வெப்பம் வெளியேறாது.
இந்த வெப்பம் வெளியேறல அப்படின்னா அந்த வெளியேறாத வெப்பம் கொழுப்பாகவும் சர்க்கரையாகவும் மாறும். வெளியேறாத வெப்பம் கொழுப்பாகவும் சர்க்கரையாகவும் மாறும். அப்போது இந்த கொழுப்பு சர்க்கரை என்னென்னா நம்ம உடம்புல வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ஓலச்சதை அல்லது ஃபேட்டு, இன்னொன்று வந்து நல்ல சதை அல்லது மசில். இந்த மசில் தான் நம்மளுக்கு முக்கியமோ தவிர இந்த ஃபேட்டுங்கிற ஓலச்சதை அல்லது கொழுப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாதது. இது யாருக்கு வேணும் அப்படின்னு இந்த கொழுப்பு மல்யுத்த வீரர் எலும்பு உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு தான் தேவையோ தவிர நமக்கு அல்ல. இன்னொரு உதாரணம், நம் சாப்பிடும் உணவு குறைந்த அழுக்கை உடம்பில் தேக்கணுமோ தவிர நிறைந்த அழுக்கை தேக்கக்கூடாது. அந்த குறைந்த அழுக்கு கூட தப்பு. அந்த குறைந்த சக்தி இதைத்தான் நம்ம உடம்புல தேக்கணும். கழிவுகளை பூரா வெளியேற்றக்கூடிய உணவாக இருக்கணும். அதாவது கழிவு அதிகமாகவும் சக்தி அதிகமாகவும் கழிவுகள் குறையாகவும் சக்தி அதிகமாகவும் கொடுக்கக்கூடிய உணவுகள் நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறது. வீட்டில் விறகு வச்சு அடுப்பறிக்கிறோம். விறகு வச்சு அடுப்பறிக்கிறப்போ வீடு பூரா கறி புகையாயிரும், பாத்திரமும் கறி புகையாயிரும். அதே இது இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு நீங்கள் சமைச்சிங்கன்னா பாத்திரத்தில் கூட புகையில்லை. அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி நம்மளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணுமோ தவிர கழிவுகளை கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி உணவை நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இதே இது இன்றைக்கி விறகு அடுப்புலேருந்து கேஸ் அடுப்புக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கும் வந்துட்டோம். இதே பெண்களை நம்ம வந்து விறகு அடுப்புக்கு போனால் அந்த விறகு தூக்கியே நம்மளை அடிச்சிடுவாங்க. ஆனால் அதே மாதிரி எந்த சாப்பாடு சாப்பிட்டு நம்ம எல்லாமே வியாதிகளோடு வாழ்கிறோமோ அந்த சாப்பாடை விடுங்கன்னு யாரும் விடுறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இந்த 5 புலன்களும் மறத்து போனதுனால நாம் 5 புலன்களும் மறத்து போன நிலையில் நான் என்ன சாப்பிட்ணும், இந்த சாப்பாடு நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது கெட்டதா அப்படிங்கிற தன்மையை புரிந்து கொள்ளக்கூட நமது மூளை இடம் தர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மூளை மறத்து போச்சு. அதே மாதிரி தான் இறுக்கமான உடைகள், அதே மாதிரி தான் செயற்கையிலை ஆடைகள், அதே போல் தான் நம்ம உட்காரும் நாற்காலி, அதே மாதிரி படுக்கும் ஃபோம் மெத்தை, அதே மாதிரி ஃபேனு, ஏசி, இவைகள் எல்லாமே நம்ம உடல் பருமனை அதிகப்படுத்தும். ரைட், இந்த உடல் பருமன் அதிகப்படுத்தின வாட்டி, அதாவது தவறான உடை, தவறான உணவு, தவறான இருக்கை, தவறான படுக்கை, தவறான ஃபேனு, ஏசி, இவை எல்லாமே உடல் பருமனை நமக்கு அதிகப்படுத்துது. அப்போது இதைகளை எல்லாம் நம்ம விட்டாத்தானே அந்த உடல் பருமன் குறையும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று. ரைட், இந்த உடல் பெருகின உடன் என்னாகும் அப்படின்னா, அதாவது நம்ம நேராக நின்று கீழே பார்த்தோம்னா நம்ம முன் கால் தெரியணும். அதாவது செஸ்ட்டு முன்னாடியும் வயிறு உள்ளாரையும் இருக்கணும். இன்றைக்கி எல்லாத்துக்குமே செஸ்ட்டு முன்னாடியும் பின்னாடியும் வயிறு முன்னாடியும் வந்துடுச்சு. அதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனை தரக்கூடிய சம்பவம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வயிறு பெருசாகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி உணவு உறைவிட மாற்றங்கள், அது இல்லாமல் ஒரு தண்ணி தொட்டி எடுத்துக்கணும். ஒரு 3 அடி அகலம், 1 அடி உயரம், அதில் காலை வெளியே வச்சு உட்காரணும். இதுக்கடுத்து மண் குளியல், இதுக்கடுத்து வெயிலில் அலைஞ்சு இருக்கிற அழுக்கை வெளியே ஏற்றணும். அதுக்கடுத்து அழுக்கு உள்ளார சேராத உணவான, நான் சில எபிசோடில் சொல்லியிருக்கேன், அந்த அழுக்கு சேராத உணவான நிறைய பச்சை காய்கறிகள் அல்லது கீரை அல்லது ஆவியில் வேக வைத்த கீரை நிறையாவும், அதே மாதிரி முழு தானியங்கள் முழு பயிர்களையும் சாப்பிட்ணும். முடிஞ்ச வரைக்கும் பழங்கள் நிறையா சாப்பிட்லாம், முளைக்கட்டிய பயிர் நிறையா சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி உணவு வகைகளை சேர்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் இல்லைன்னு நம்ம சாப்பிட்றதெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ சாப்பிட்றதெல்லாம் வெளியே வந்துடுச்சு அப்படின்னு நமக்கு இந்த ஊழச்சதை அப்படிங்கிறது பெருகாது. ஸோ இப்படி இது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடல் கூறுன்னு சொல்லப்போ 2 நுரையீரல், 1 இருதயம், 2 சிறுநீரகம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேஃப்ரம்னு ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து இரைப்பை, அதுக்கடுத்து 22 அடி குடல், இப்படி ஒவ்வொன்றும் சரியாக இருக்கணும். அப்போது நம்ம காலையில் சாப்பிட்ட சாப்பாடு வள்ளுவர் சொன்னது போல், நம்ம மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டு, இரைப்பையில் இருக்கிற சாப்பாடு கீழே சிறுகுடல் பெருகுடலுக்கு இறங்கின பின்பு நம்ம சாப்பிட்ணும். அப்படி சாப்பிடும்போது என்னாகுன்னா அமிலத்தன்மை அப்படிங்கிறது பெருகாது. இப்போது இந்த சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது இரைப்பையில்
ஒரு பக்கம் கணையம் இருக்குது. அந்த கணையம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வயிறு முட்டை திங்கிற பழக்கம் பழகிட்டோம். அந்த வயிறு முட்டை திங்கிறப்ப என்ன ஆகுன்னா, இறைப்பை கணையத்திலிருந்து இந்த இன்சுலின் சுரக்கிறது தடுமாறுது, குறையுது. அது இல்லாமல் இந்த இது கணையம் இன்சுலின் சுரந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமிலத்தன்மை பெருகினதுனால அந்த இன்சுலினுடைய தன்மை குறைஞ்சி போயிடும். அதனால் ஆக்சுவலாக நீங்கள் சர்க்கரை வியாதிக்காரரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கணையம் நல்ல நிலைமையில் உள்ளது. அப்போ கணையம் நல்ல நிலைமையில் இருந்தால் அது சந்தேகம் இல்லாமல் உங்களுக்கு இன்சுலின் சுரக்கத்தானே செய்யும். அப்போது கணையம் நல்ல நிலைமையில் இருக்கிறப்போ இன்சுலின் சுரக்கும். இந்த அமிலம் அதிகமானதுனால அந்த இன்சுலினுடைய எஃபெக்ட் நல்லிஃபை ஆயிடுது. இந்த அமிலம் அதிகமாக இருக்க என்ன காரணம்னா, நம்ம மெல்லாமல் சாப்பிடும்போது, அதாவது சாப்பாடை கோழி விழுங்குற மாதிரி விழுங்க வேண்டாம்பாங்க. அந்த கோழி விழுங்குற மாதிரி விழுங்குற சாப்பாடாக நம்ம சாப்பிடும்போது உமிழ்நீர் உள்ளார போகாது. உமிழ்நீர் ஆல்கலின். அதே மாதிரி ஆல்கலின் உள்ளார போச்சு அப்படின்னா அமிலம் நியூட்ரலைஸ் ஆகிடும். அமிலத்தினுடைய தன்மை குறைஞ்சி போயிடும். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, தண்ணி நம்ம 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி சாப்பிட்ணும். அதுவும் சாப்பிட்றதில்லை. 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி சாப்பிடும்போது, தண்ணி சாப்பிட்டிங்கன்னா தண்ணி அமிலத்தன்மையை நீர்த்து விடும். அதுவும் குறைய சாப்பிட்றோம். அதே மாதிரி மலச்சிக்கல். ஒரு நாளைக்கு 3 வேளை மலம் போனால் நம்ம இறைப்பையிலையோ குடல்லையோ மலம் தேங்காது. அப்போது இந்த மாதிரி இந்த பல குளறுபடிகள்னால தான் நமக்கு இந்த சர்க்கரைங்கிற வியாதி வர்றதுக்கு காரணமே. அப்போது இந்த சர்க்கரை வியாதி போகணும் அப்படின்னா முதல் காரணம் மலச்சிக்கல் இல்லாத உணவாக சேர்த்துக்கணும். 2வது காரணம், இந்த மலத்துவாரங்கள் அடைபடுறதுக்கு, அதாவது மூலமே மூலாதாரணம் மற்ற எல்லா வியாதிகளுக்குமே. பேரே பாருங்கள், மூலம். அதே மாதிரி இறுக்கமான உடைகள், அதே மாதிரி இந்த குஷன் சேரு, பிளாஸ்டிக் சேர், இதில் உட்கார்றதை தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கீழே துவாரங்கள் உள்ள நாற்காலியில் உட்காரணும். அதே மாதிரி இறுக்கமான உடைகளை அணியாமல் லூஸான உடைகளை, இலக்கமான உடைகளை நம்ம தொப்புளுக்கு மேலே போட்டு பழகிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பருத்தியாலான ஆடைகளை அணியணும். இப்படி அணிஞ்சு வெப்பத்தை வெளியேற்றி அந்த இரத்த ஓட்டத்தையும் அதே மாதிரி உணவு ஓட்டத்தையும் நம்ம தடைபடாமல் வச்சுக்கிட்டோம்னா இந்த சர்க்கரை வியாதிங்கிறது 100க்கு 100 குணமாக்கக்கூடியது. சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது ஒரு வியாதி அல்ல, அதாவது இன்சுலின் சுரக்காத ஒரு குறைபாடு அப்படிங்கிறது தான். என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் பல 1000 பேர் சர்க்கரை வியாதி வந்தவர்கள் சர்க்கரை வியாதி நீக்கி இன்றைக்கும் ஒரு 40 வருட காலத்தில் எல்லாருமே சர்க்கரை இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, இந்த இருதய நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இரத்த குழாய்கள், நல்ல ரத்தம் போகிறது, ரத்தம் போகிற இரத்த குழாய்களில் நம்ம சாப்பிடக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ், அலோபதி மெடிசன்ஸ், அது இல்லாமல் வறுத்த எண்ணெய் சூடாக்கின எண்ணெய், இது எல்லாமே அங்கங்கே தேங்கி அந்த இரத்த குழாயினுடைய உள் டயாமீட்டரை குறைச்சிட்டோன்னா ரத்தம் போகிறது வர்றது குறையும். அது இல்லாமல் நம்ம தண்ணியும் குறையாக குடிக்கிறோம். அதாவது சாப்பாடு தப்பு. இந்த சாப்பாடு வறுத்த காய்கறிகள், எண்ணெயில் சமைத்த உணவு வகைகள், அதே மாதிரி சூடாக்கிய எண்ணெய் வகைகள், அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உணவுகளை பாதுகாப்பாக வைத்து கொள்ளக்கூடிய கெமிக்கல்கள், ரசாயன பொருள்கள், இப்படி இது எல்லாம் சேர்ந்து என்னாகுன்னா அந்த இரத்த குழாயை உள்ளார ஒரு டயாமீட்டரை குறைச்சிடும். அப்போ ரத்தம் போகிறது வர்றது தடைபடும். இது இல்லாமல் இறுக்கமான உடைகள், அந்த இறுக்கமான உடைகளும் இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துது அல்லது குறைக்குது. அதனாலேயும் நமக்கு இருதயத்துக்கு போகக்கூடிய நல்ல ரத்தம் போகிறது குறையாது. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, புகைப்பது உடல் நலத்துக்கு கெடுதி, அதே மாதிரி மது பழக்கம் உடல் நலத்துக்கு கெடுதி, மது பழக்கம் குடியை கெடுக்கும், குடியை கெடுக்கும்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட மோசமானது இந்த உப்பு, மிளகாய் புளி, அதே மாதிரி சூடாக்கிய எண்ணெய், அதே மாதிரி தவிடு நீக்கிய அரைத்த மாவு, அதே மாதிரி தோல் நீக்கிய பயிர் வகைகள். நம்ம இதையெல்லாம் மாற்றி அமைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கழிவு வெளியேறுவதை தடுக்காமல் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இருதய நோய் அப்படிங்கிறது வராது. இப்படி என்னுடைய அனுபவத்தில் ஒரு நண்பர் அமித் அகர்வால் அப்படின்னு 98% ஹார்ட் பிளாக் ஆகிடுச்சு.
எனி டைம் சாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு என்கிட்ட வந்தார். வரும்போது நடக்க முடியாமல் மூச்சு திணறலோடு இருந்தார். வந்தவருக்கு நான் காலை உணவாக முளைக்கட்டிய பயிரும் கீரையும் கொடுத்தேன், ஆவியில் வகை வைத்த கீரை. அவரால் சாப்பிட முடியல, ஏன்னா அவர் ஒரு வட இந்தியர். சப்பாத்தியும் வறுத்த காயும் சாப்பிட்டு பழக்கம். நீ சாப்பிட்டா பரவாயில்ல, சாப்பிட்லினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த சாப்பாடை கொடுத்தேன். அதே மாதிரி அவருக்கு சர்க்கரை வியாதியும் உண்டு, இன்சுலின் போட்டுட்டு இருந்தார். அப்போது தொட்டியில் படுக்க வச்சேன், அதாவது பாத் டப்புங்கிற குளியல் தொட்டி, அந்த குளியல் தொட்டியில் படுக்க வச்சேன். அவர் 2 நிமிஷத்துக்கு மேலே அதில் உட்கார அவருக்கு முடியல, ஏன்னா பழக்கம் இல்லை. நான் அவர் அப்படியே உட்கார வச்சு அவருக்கு வியாதி வந்ததுக்கு உண்டான காரணங்களை அந்த தண்ணியிலே உட்கார வச்சுட்டு நான் என் பாட்டில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அதிலே படுக்க வச்சுட்டேன். இதே மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் அல்லது ஒரு குளம் அல்லது ஒரு ஆறு அல்லது ஒரு நீர்வீழ்ச்சி, இதில் எல்லாம் குளிக்கிறப்போ நம்மளுக்கு எந்த அளவு பசிக்குது நல்லா. அது காரணமே என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற உணவு செரிமானம் ஆகிறது இல்லாமல் இந்த கெட்ட கொழுப்பு வந்து ஆவியாக மாறி வெப்பமாக மாறி நம்ம அட்மாஸ்ஃபியரில் அது கலந்துடுது. அது மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணம் என்ன அப்படின்னா, கொட்டிலையோ ஆற்றுலையோ படுக்கக்கூடிய எருமை மாடு அதிகமாக பால் கறக்கும். என்ன அப்படின்னா, இந்த கொழுப்பு வந்து பாலாக மாறும். அந்த மாதிரி இந்த மண் குளியல், அதே மாதிரி தொட்டி குளியல், அதே மாதிரி நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறது, ஆற்றுல குளிக்கிறது, இதெல்லாம் குளிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு வெப்பமாக மாறி நீர் மற்ற சுற்றுப்புற சூழலில் கலந்துடும். இப்படி அவருக்கு அந்த மண் குளியல், அதே மாதிரி தொட்டு குளியல், அதே மாதிரி முழு தானியம், முழு பயிறு, அதிகமாக காய், அதிகமாக கீரை, இது கொடுக்க ஆரம்பித்தேன். 1ஆவது நாள் சிரமம், 2ஆவது நாள் கொஞ்சம் குறைஞ்சது, 3ஆவது நாள் நல்லாவே குறைஞ்சிருச்சு. அதிலிருந்து அவர் உடற்பயிற்சி, அதே மாதிரி உணவு மாற்றம், அதே மாதிரி உடை மாற்றம், அதே போல் இந்த மண் குளியல், தொட்டி குளியல், இதை கடைப்பிடித்தேன். 22 நாள் கழித்து அவருக்கு பிபி பார்க்குறப்போ 120/80. அதுக்கடுத்து ஒரு சந்தேகத்துக்கு இசிஜி பார்த்தோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை, இருதயம் நல்லா வேலை செய்யுதுன்னு டாக்டர் சொன்னார். அதுக்கடுத்து எக்கோ டெஸ்ட்டுங்கிற ஒரு டெஸ்ட்டு, அது ஒரு 2000 ரூபா செலவு பண்ணி அதையும் பார்த்தோம். பார்க்கும்போது எந்தவித அடைப்பும் இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வந்துச்சு. இதே மாதிரி அவருக்கு சர்க்கரையும் இந்த 22 நாள் நான் எந்தவித மருந்தும் கொடுக்கல, சர்க்கரையும் நார்மல் ஆகிடுச்சு. சாப்பாட்டுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் சுகருங்கிறது 80, சாப்பிட்ட வாட்டி 122. ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான சமாச்சாரம். அப்போது நான் சுருக்கமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, சர்க்கரை வியாதிக்காரரோ அல்லது இருதய பிரச்சனை உள்ளவர்களோ அல்லது உடல் பருமன் உள்ளவர்களோ செய்ய வேண்டிய கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படின்னா, முதல்ல உணவை மாற்றிக்கணும். அதுக்கு நம்ம மூளையை வந்து பயிற்சி கொடுக்கணும். நம்ம இத்தனை நாள் சாப்பிட்ட உணவு தப்புங்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனைகள். அப்போ அந்த உணவை மாற்றி அமைச்சே ஆகணும். நம்ம சென்னையிலேருந்து டெல்லி போகணும் அப்படின்னா டெல்லிக்கு வந்து வடக்க தான் போகணும். நம்ம தெற்கையோ கிழக்கையோ மேற்கையோ ராக்கெட்டில் போனாலும் டெல்லி வராது. அந்த மாதிரி நம்ம இத்தனை நாள் சாப்பிட்ட சாப்பாடு தப்பு, காற்று தண்ணியை மாற்றிக்க முடியாது, தப்பான சாப்பாட்டினால தான் நம்மளுக்கு வியாதிகள். அப்போ அந்த சாப்பாடை மாற்றாமல் உங்களுக்கு என்ன மருந்து சாப்பிட்டாலும், எந்த மருத்துவத்திலையும் சாப்பாடு மாற்றாமல் நமக்கு அந்த சர்க்கரை வியாதியோ இருதய பிரச்சனையோ உடல் பருமனோ மாற்றத்துக்கு வழியே கிடையாது. அதனால் நீங்கள் சாப்பாடை சின்சியராக மாற்றணும். ரைட், இந்த மாற்றணும் அப்படின்னா நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறோம், இன்னொரு வேலைக்கு நம்ம மாற்றிக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ அதில் அதிக லாபம் இருந்தால் தானே மாற்றிக்குவோம், லாபம் இல்லைன்னா மாற்றிக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி நான் சொல்லக்கூடியதெல்லாம் அதிக லாபமானது, செலவு குறையானது, மருந்தில்லாத மகத்துவம் அப்படிங்கிறது தான். அதனால் இப்போ நான் ஒரு சின்ன கம்பேரிசன் சில எபிசோடில் சொல்லியிருக்கேன், அதைவே நான் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது காலை உணவு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, வடை, பொங்கல், உப்புமா. இது வந்து வெறும் கெட்ட மாவுச்சத்துங்கிறது இல்லாமல் இதில் இருக்கிற உப்பு, மிளகாய், புளி நம்மளுக்கு வியாதிகளை ஏற்படுத்துறது இல்லாமல், இந்த உப்பு, மிளகாய், புளி நம்ம நாக்கை அடிமையாக்குறதும் இல்லாமல், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா முக்கியமான வைட்டல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் பாதிக்கக்கூடியது. அதனால் இதுகளெல்லாம் விட்டுட்டு நம்ம ஊட்டச்சத்து அதிகமுள்ள முளைக்கட்டிய பயிறு, முழு தானியங்கள், முளைக்கட்டிய முழு தானியங்கள், அதே மாதிரி பாலிஷ் செய்யாத, தவிடு நீக்காத முழு தானியங்கள்,
அதே மாதிரி எண்ணெய் வித்துக்கள், வறுக்காத எண்ணெய் வித்துக்கள், அதே மாதிரி வறுக்காத விதைகள், இந்த 4ம் கம்பல்சரியாக நம்ம சேர்த்துக்கணும். முளைக்கட்டிய பயிறு குறைந்தது 20 to 25 கிராம் ஒரு நாளைக்கு, ஏதோ ஒரு வேளை. அதே மாதிரி வறுக்காத எண்ணெய் வித்துக்கள், அது ஒரு வேளை. அதே மாதிரி முளைக்கட்டிய தானியங்கள் அல்லது தவிடு நீக்காத தானியங்கள் ஒரு வேளை. அதே மாதிரி விதைகள், வறுக்காத விதைகள், அது ஒரு வேளை. இந்த 4ம் 20 to 25 கிராம் ஒவ்வொரு நாளும் நம்ம கம்பல்சரியாக சேர்த்துக்கணும். இதுக்கு அடுத்து ஃபில்லர் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய வயிற்று நிரப்புறக்கு. ஏன்னா நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டே பழக்கமாகிட்டோம். ஆக்சுவலாக இந்த 4ம் 20 கிராம், அதாவது முளைக்கட்டிய பயிர் 20 to 25 கிராம், எண்ணெய் வறுக்காத எண்ணெய் வித்துக்கள் 20 to 30 கிராம், அதே மாதிரி வறுக்காத தண்ணியில் ஊற வைத்த விதைகள் ஒரு 20 to 25 கிராம், அதே மாதிரி வறுக்காத எண்ணெய் வித்துக்கள் ஒரு 20 to 25 கிராம். இந்த 4 நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும், மிச்சம் எல்லாம் அவசியம் இல்லை. இருந்தாலும் பலவிதமான ஊட்டச்சத்து மிகுந்த உயிர்ச்சத்து, அதே மாதிரி தாதுப்புக்கள் நமக்கு தேவை இருக்கிறதுனால விதவிதமான நாட்டு காய்கறிகள், அதே மாதிரி நாட்டுப்பழங்கள், இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு மலச்சிக்கலும் வராது, உடம்பு பருமன் பெருகாது, உடம்புல கெட்ட கொழுப்பு சேராது, உடம்புல சர்க்கரை படிமானம் ஆகாது. அந்த மாதிரி நம்ம சுருக்கமாக சொல்ல போனால் என்ன அப்படின்னா, பழம் அல்லது பச்சை காய்கறிகள் அல்லது ஆவியில் வேக வைத்த காய் அல்லது கீரை, அது கூட ஒருவேளை 20 to 25 கிராம் முளைக்கட்டிய பயிறு, ஒருவேளை 20 to 25 கிராம் பாலிஷ் செய்யாத ஆவியில் வேக வைத்த முழு தானியங்கள், ஒருவேளை வறுக்காத எண்ணெய் வித்துக்கள், ஒருவேளை வறுக்காத தண்ணீரில் ஊற வைத்த விதைகள், இது 4ம் சேர்த்துட்டிங்கன்னா அது கூட நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது பழங்கள் அல்லது ஏதாவது காய்கறிகள் இதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் பருமன் இருந்தால் குறைஞ்சிடும், உடலில் சர்க்கரை இருந்தால் கண்டிப்பாக சர்க்கரையெல்லாம் வெளியேறிடும், ஏதாவது இரத்த குழாய்களில் அடைப்பு இருந்தாலும் அந்த அடைப்புகள் எல்லாம் நீங்கிடும். ஸோ இதுக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி கம்பல்சரியாக குடிக்கணும். தண்ணி தாகத்துக்காக குடிக்கிறதில்ல, இரத்த ஓட்டத்தை சீராக நடைபெறுவதற்காக குடிக்கணும். அதே மாதிரி இரத்த ஓட்டம் சீராக நடக்கணும்னா எல்லா ஆண்களும் பெண்களும் இறுக்கமான உடைகளை தவிர்த்தே ஆக வேண்டும். அதுக்கு எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட் இருக்குது. உடை நம்மளை சுற்றுப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு தானே ஒழிய உடை அழகுக்காக அல்ல. அழகு முக்கியமல்ல, ஆரோக்கியமே முக்கியம். நீ அழகாக இருக்கிறேன்னு யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் நீ ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொன்னால் தான் நம்ம பெருமைப்படணும். இன்றைக்கி அழகாக இருக்கிறேன்னு சொன்னால் பெருமைப்படுறோம், அது தப்பான சமாச்சாரம். அதனால் ஆரோக்கியமே மகாபாகியம். அதே மாதிரி நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். அப்படி இந்த நோயற்ற வாழ்வுங்கிறது முக்கியமாக இன்றைக்கி நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடியது சர்க்கரை, நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடியது இந்த உடல் பருமன், அதே மாதிரி இந்த இருதய நோய். இந்த உடல் பருமன் நமக்கு வியாதிகளை கொடுக்கறது இல்லாமல் நமக்கு குழந்தையின்மையும் கொடுத்துரும். அதே மாதிரி நம்ம எத்தனை நாள் வாழ்கிறோம் அப்படிங்கிறது பெருசு கிடையாது, இந்த வாழும் காலத்தில் நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறோமா அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு கார் இருக்குது, ஒரு 2 வீலர் இருக்குது, அல்லது வீட்டிலே ஒரு ஃபேன் இருக்குது, அல்லது ஒரு மிக்சி இருக்குது. அது ரிப்பேர் ஆனால் எவ்வளோ நம்ம கோவப்படுறோம், எவ்வளோ நம்ம மனது சமாதானம் அடையிறதில்லை. ஆனால் இந்த சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். சுவருங்கிறது நம்ம உடம்பு. இந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும். இந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்மளையும் நம்ம காப்பாற்றிக்கிறது இல்லாமல் நம்ம கூட இருக்கக்கூடிய மனைவி, குழந்தைகள் அல்லது பெற்றோர்களை நம்ம நல்லா காப்பாற்றணும்னா இந்த உடம்பு ரொம்ப 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 முக்கியம். அதனால் என்ன சாப்பாடு சாப்பிட்றோங்கிறத விட இந்த சாப்பாடு நமக்கு நல்லது செய்யுமா, வியாதிகளை போக்குமா, வியாதிகளை நீக்குமா, வியாதிகளை கொடுக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சு சாப்பிட்ணும். எதுக்காக கண்ணதாசன் அவர்கள் அந்த காலத்திலேயே ஆறறிவோடு பேச்சும் பாட்டும் அறிந்தே மனிதன் பிறந்து விட்டான், 6ஆம் அறிவை தேரா அறிவாய் அவனே வெளியே விட்டு விட்டான். ஒரு 5 ரூபா நோட்டுங்கிறோம், 50 ரூபா நோட்டுங்கிறோம். அதே மாதிரி அழுகின பழங்கிறோம், நல்லா இருக்கிற பழங்கிறோம். அதே மாதிரி மருந்தடித்த காய்கறிகள்ங்கிறோம், மருந்தடிக்காத காய்கறிகள்ங்கிறோம். இப்படி எல்லாத்துக்குமே மூளை பயன்படுத்துகிறோம். இந்த சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு நல்லது பண்ணும், இந்த சாப்பாடு இப்படி சாப்பிட்டா நமக்கு நல்லது பண்ணும், இந்த இறுக்கமான உடைகள் போட்டால் நம்ம உடம்பை கெடுக்கும், அதே மாதிரி செயற்கை ஆடைகள் போட்டால் நம்ம உடம்பை கெடுக்கும். அப்படிங்கிறதுல
நம்ம இந்த 6வது அறிவை உபயோகப்படுத்துகிறதே இல்லை. ஒரு சேலைக்கு மேட்சிங் ஆகிற ஜாக்கெட், ஒரு பேண்ட்டுக்கு மேட்சிங் ஆகிற ஒரு ஷர்ட்டு, அதே மாதிரி வீட்டில் சோஃபா அல்லது ஒரு பெட்டு, அப்படி ஒரு வீட்டினுடைய கதவு, ஒரு வீட்டினுடைய ஜன்னல், வீட்டில் இருக்கிற ஈவன் கீழே நம்ம தொங்கக்கூடிய திரைச்சீலைகள், இது எல்லாத்துக்குமே நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு கவனம் செலுத்தணுமோ தவிர, இந்த உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன சாப்பிட்ணும், அது எப்படி சாப்பிட்ணும், என்ன உடைகள் அணியணும், அது எப்படி அணியணும், எந்த இருக்கையில் உட்காரணும், அதில் எப்படி உட்காரணும், அதே மாதிரி எந்த படுக்கையில் படுக்கணும், அதில் எப்படி படுக்கணும், இது எல்லாம் நம்ம விட்டுறோம். அதனால் சீராக நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று, ஊட்டச்சத்தே மருந்து. மருந்துன்னா ஊட்டச்சத்து, உணவே மருந்து, மருந்துங்கிறது உணவு. அதே மாதிரி உடை சுற்றுப்புறச் சூழலிலிருந்து பாதுகாப்பதற்கு தானே ஒழிய நம்மை அழகாக காட்டுவதற்காக அல்ல. ட்ரெஸ் மேக்ஸ் தி மேன் அல்ல, ட்ரெஸ் டெஸ்ட்ரக்ட்ஸ் தி மேன் அப்படிங்கிறது தான் தீர்மானமான உண்மை. அதனால் இந்த உடை நம்ம உடம்பை கெடுப்பதற்காக அல்ல, இந்த உடை வியாதிகளை பெருக்குவதற்காக அல்ல, இந்த உடை நம்மை வியாதிகளிலிருந்து காப்பதற்கும் சுற்றுப்புறச் சூழலிலிருந்து வரும் வெப்பத்திலிருந்து நமது உடம்பை காப்பதற்கும் குளிரிலிருந்து நம்ம உடம்பை காப்பதற்கும் தானே ஒழிய நமது அழகுக்காக அல்ல. இதை தீர்மானமாக நம்ம எல்லோரும் புரிஞ்சிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதனால் நான் முதல் எபிசோடில் சொன்ன மாதிரி முடிந்தவரை எல்லோருமே வெள்ளை ஆடைகளை, கதர் ஆடைகளை, கைத்தறி ஆடைகளை அணியுங்க. இந்த கலர் ஆடைகள் எப்படி நிலத்தடி நீரில் இருக்கிற பாறைகளுக்கு உள்ளார பூந்து நிலத்தடி நீரையே கெடுக்குதோ, நிலத்துக்கு அடியில் உள்ள பாறைகளில் புகுந்து நிலத்தடி நீரையே கெடுக்கிற மாதிரி இது ஏன் நம்ம உடம்பை கெடுக்காது? அதாவது ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு இந்த கலர் உடைகளும் ஒரு முக்கியமான காரணகர்த்தா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கலர் ஆடைகளை, எது சுற்றுப்புறச் சூழலை கெடுத்துட்டு நம்ம உடம்பையும் கெடுக்கக்கூடிய கலர் ஆடைகளை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அணியாமல் இருக்கணும். இப்போது நான் உங்கள்கிட்ட எல்லோரும் ஒன்று கேட்குறது என்ன அப்படின்னா, நான் மாறிட்டேன், அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் என்னை மாற்றிக்கிட்டேன். இப்போது ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு பாசிப்பயிறு வேணும்னு கேளுங்க. கடைக்கு போகிற அத்தனை பேரும் பாசிப்பயிறுன்னு கேளுங்க. அவர் பாசி பருப்பு இருக்குதும் பாரு, வேண்டான்னு சொல்லுங்கள். ஒரு ரெண்டு நாளைக்கு பாருங்கள், 3 நாளைக்கு பாருங்கள், பாசி பருப்பு யாரும் கேட்கலன்னா அவர் பாசிப்பயிறு தான் கொடுப்பார். அது மாதிரி கன்சியூமர் உபயோகப்படுத்தக்கூடியவர் அவங்களுக்கு என்ன நல்லதுன்னு கேட்டு நீங்கள் அதை வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதே மாதிரி ஒரு உணவகத்துக்கு போகிறீங்க, எனக்கு முளைக்கட்டிய பயிர் வேணும்னு கேளுங்க, அங்கே இருக்காது. ஒரு 10 பேர் போய் முளைக்கட்டிய பயிர் கேட்டிங்கன்னா 2வது நாள் அவர் முளைக்கட்டிய பயிர் உங்களுக்கு ரெடியாக முன்னாடி ஒரு ஷோகேஸ்லேயே வைப்பார். அது மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வியாபாரி கொடுப்பார். நீங்கள் வியாபாரி உங்களுக்கு வியாபாரி என்ன விற்கணும்னு நினைக்கிறாரோ அதை நீங்கள் வாங்காதீங்க. உங்களுக்கு எது உடல்நலத்தை பாதுகாக்கக்கூடியது, வியாதிகளை போக்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் ஒரு உணவகத்துக்கு போனால் முளைக்கட்டிய பயிர் கேளுங்க, பழங்கள் கேளுங்க, ஆவியில் வேக வைத்த காய்கறிகளை கேளுங்க. அதுக்கு பின்னாடி பாருங்கள், இன்றைக்கி விற்கக்கூடிய இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அதே மாதிரி லட்டு, மைசூர் பாக்கு, அதே மாதிரி மிச்சர், முறுக்கு போன்றவைகள் மறைந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை வியாதிகள் ஏற்படுத்தாத, வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய பச்சை காய்கறிகளும் பழங்களும் முளைக்கட்டிய பயிரும் முழு தானியங்களும் வறுக்காத எண்ணெய் விதைகளும் எல்லா உணவகங்களையும் அமைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம உடல் பருமனை குறைச்சி ஒரு இருதய நோய் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் குறைத்து, சர்க்கரை வியாதியும் இல்லாமல், இருதய வியாதியும் இல்லாமல், உடல் பருமனை குறைத்து ஆரோக்கியமாக நலமாக வாழ வழிவகுக்க நாம் மாற வேண்டும். இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோமே, ஆகாயம், சூரியன், பூமி, காற்று, தண்ணி, இந்த 5 நம்மளை வாழ வைக்கிறது. அதை நம்ம கெடுக்கிறோம் தப்பான நடைமுறை வாழ்க்கையில். இதே மாதிரி இன்னொரு பஞ்சபூதங்கள் இருக்கிறாங்க, அதுதான் மதம், அதுக்கடுத்து அரசியல், அதுக்கடுத்து உற்பத்தியாளர், விற்பனையாளர், பொருள்களை உற்பத்தி பண்ணுறவர் விற்பனையாளர், அதுக்கடுத்து அதை விளம்பரப்படுத்தக்கூடிய ஊடகங்கள், அதுக்கடுத்து மருந்து கம்பெனி, மருத்துவர்கள். இந்த 5 பஞ்சபூதங்களும்
அந்த ஆகாயம், சூரியன், பூமி, காற்று, தண்ணி மக்களை காப்பதற்காக வந்து 5 தெய்வங்கள். ஆனால் இந்த 5 தெய்வங்களும் நம்மளை வந்து வாழ விடாமல் தடுக்கிறாங்க. இது காரணம் வந்து அவங்களுடைய தவறல்ல. இந்த தவறான உணவை சாப்பிட்டதுனால அவங்களுடைய மூளை மரத்து போய் அவங்க வந்து ஒரு மதவாதிகளோ அல்லது மதவாதிகள் அவங்களுடைய மத கோட்பாடுகளிலிருந்து அங்கிட்டு இங்கிட்டு மாற்றாமையே இருக்கிறாங்க. இந்த மதங்கள் மனிதன் தோன்றின வாட்டி வந்தது தான். ஒரு 5000-6000 வருடத்துக்கு முன்னாடி வந்தது இந்து மதம், ஒரு 2000 வருடத்துக்கு முன்னாடி வந்தது கிறிஸ்துவ மதம், ஒரு 1900 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது முஸ்லீம் மதம். இவை எல்லாமே அன்னைக்கு காலகட்டத்தில் சரியாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி காலகட்டம் வேறு, அன்னைக்கு காலகட்டம் வேறு. அதனால் இன்றைக்கி காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, விவேகானந்தர் தீர்மானமாக சொன்ன மாதிரி ஒரே மதம் ஒரே கடவுள் அப்படின்னு எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் வாழலாம். அதே மாதிரி மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி கிராம ராஜ்யம் அப்படின்னு என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு எபிசோடில் சொன்ன மாதிரி, அதாவது நம்ம வாழக்கூடிய பிரதேசத்தில் என்ன தட்ப வெப்பநிலையோ அந்த தட்ப வெப்பநிலையில் என்ன விளையுதோ அதைத்தான் நம்ம சாப்பிட்ணும். அதே மாதிரி அந்த தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி கைத்தறி ஆடைகளும் கதர் ஆடைகளும் தான் அணிய வேண்டும். அதே மாதிரி அந்த தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ற குடிசைகள் அதில் தான் நம்ம வாழணுமோ தவிர இவைகளெல்லாம் விட்டுட்டால் சரியாக போயிடும். அப்போ என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் 36-37 மாவட்டங்கள் இருக்குது. அந்தந்த மாவட்டங்களில் அந்த கிராம ராஜ்யம், அந்த மாவட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திட்டமிட்டு அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை உற்பத்தி செய்து அவைகளை அவங்களுக்குள்ளாரையே பகிர்மானம் செஞ்சுக்கிட்டோம்னா இந்த மிக அறியப்பட்ட டிரான்ஸ்போர்ட், அதாவது ஒரு இடத்துலேருந்து இந்த உணவு தானியங்களை நம்ம ஏற்றுமதி செய்கிறத நம்ம தவிர்த்துட்டோம்னா மெஜாரிட்டி லாரிகள் எல்லாம் நின்று போயிடும். மெஜாரிட்டி லாரிகள் எல்லாம் நின்று போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த சுற்றுப்புற சூழல் கெடுறது நின்று போயிடும். அதே மாதிரி ஒரு பறவை சைபீரியாவிலேருந்து வேடந்தாங்கலுக்கு வரும். அது வேடந்தாங்கல் என்ன கிடைக்குதோ அதுதான் சாப்பிடும். அங்கேருந்து அது மூட்டை முடிய தானியத்தை கொண்டு வரதில்லை. ஆனால் இந்த ஒரு மனிதன் மொத்தம் என்ன பண்ணுறான்னா, ஊட்டிக்கு போகிறான். ஊட்டிக்கு போயிட்டு அங்கே தங்கிட்டு பேசாமல் வந்துடலாம். இல்லை, அங்கே என்ன பண்ணுறான்னா ஒரு வீட்டை கட்டிக்கிறான். வீட்டை கட்டினோடனே அந்த சொத்து, அந்த வீடு அழியாமல் இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ளார பொருள்களை சேர்த்துட்றான். அப்போ பொருள்கள் திருடு போகாமல் இருக்கணுன்ட்டு அங்கேயே என்ன பண்ணுறான்னா உட்காந்துட்டு விறகு கட்டையை போட்டு சூடாக்குறான். அல்லது மின்சாரத்தை உபயோகித்து சூடாக்கி அந்த குளிரில் அவன் அங்கே, அதாவது சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்திட்டு அங்கே வாழ ஆரம்பிச்சிடலாம். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கே வாழணுமோ அங்கே வாழணும், எப்படி வாழணுமோ அப்படி வாழணும் அப்படிங்கிறது தான். அப்போது நம்ம வாழும் முறை தவறான வாழும் முறை. இந்த வாழும் முறைக்கு 3 அவசியம்: உணவு, உடை, உறைவிடம். இந்த 3ஐயும் நம்ம சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிக்கிட்டோம்னா உடல் பருமன் மட்டுமல்ல, இருதய வியாதி மட்டுமல்ல, சர்க்கரை வியாதி மட்டுமல்ல, எந்த வியாதியும் இல்லாமல் நாம் வாழலாம். சுற்றுப்புற சூழலையும் கெடுக்காமல் நமது சந்ததிக்கு இந்த உலகத்தை குறைந்த அளவாவது விட்டு செல்லலாம். அது இல்லாமல் சந்ததிகளை மாத்திரம் உருவாக்குகிறோமோ தவிர அவர்கள் வாழக்கூடிய சுற்றுப்புற சூழலை கெடுக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சுட்டு, அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை பிரமிட் சேனலுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி. ஆரோக்கியம் மகாபாகியம், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்.